யாராவது பார்க்குறோம், நம்ம நண்பர்களை ஒருத்தரை பார்க்குறோம், கேட்குறோம், ஐயா எப்படி இருக்கீங்கன்னு. ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்கேன். ஆனால் இன்னொருத்தர் என் நண்பர் சொன்னார், உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் பார். அது இரவு வாங்கி, என் புண்ணியத்தை அவர் இரவு வாங்கி அவர் சொல்லுமா. நான் சொன்னேன், என்கிட்டயே அது ஸ்டாக்கில் இல்லையா, புண்ணியம் என்கிட்ட பாவம் தான் இருக்குது, வேணா அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வாழும்பொழுது நிறைவு இல்லாதவங்க மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது மாதிரியும் அப்படிலாம் நினச்சி காட்டக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான்யா அப்படிங்கிற. தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. ஏன் கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னா, கஷ்டப்பட்டால் தானே சௌரியத்தை அடையலாம். இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் நமக்கு வேணும், பூக்கள் பூத்து குலுங்கிறத நாம் பார்க்கணும். என்ன செய்யணும்? தோட்டத்தை உருவாக்கணும், கொத்தணும், விதை போடணும், தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் பூத்து குலுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கொத்துற போதும் தண்ணி ஊற்றுற போதும் ஐயோ நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம், பார்த்து ரசிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். அந்த எண்ணம் நமக்கு வந்துடுதுன்னா நாம் படுற கஷ்டம் ஒரு கஷ்டமாக தெரியாது. நீ எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, இன்னதுக்கு இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு தெரியணும். இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ போகிறேங்கிறான். எங்கேயோ போகிறேன்னு, இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்னேன். நான் ஒரு நண்பர் வீட்டில் போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அவர் இல்லை, அந்த அம்மா இருந்துச்சு, அவர் மனைவி. அவங்ககிட்ட எங்கே அவன் அப்படின்னு கேட்டேன். அது எங்கே போச்சோ அப்படின்னு. அது இது என்ன ஆடா மாடா என்ன, அது எங்கே போச்சோ அப்படின்னு. சரி எப்போ வருவார் அப்படின்னு. அது எப்போ வேணாலும் வரும். சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பிரியமாக சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இதான் அவன் வாழ்க்கையை சரியாக வாழலைங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என் மனைவியும் நானும் தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ நான் வெளியில் போகிறேன்னா நான் எங்கே போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டு தானேங்க போகணும். சொல்லிட்டு போயிருந்தால் அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா? அது எங்கே போச்சோ, எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னால் அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம். நான் அவனை கேட்டா, ஏன்டா சொல்லாமல் போகிற வீட்டில் உன் மனைவி இப்படி சொல்கிறாங்களேன்னா, சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டேனாங்கிறான். அப்போ அவன் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாத இடத்துக்கு போகிறான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அது வீட்டுக்கு வெளியில் போகிறேன்னா எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு. அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன், என்ன பிரியமாக சாப்பிடுவார்னு கேட்குறேன். அது எதை போட்டாலும் திங்குங்கிறது சொல்லுது ஐயா. என்ன அப்படியா திம்பேனி அப்படின்னு. அவன் என்னத்தை ஏதோ சாப்பிட்றோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் வாழ்க்கையில் உற்சாகமாக வாழலைன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்கிறோங்கிற எண்ணத்தோடு அவன் வாழலை. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன். வாழ வேண்டிய முறைப்படினா யார் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் யார்? எனக்கு வாத்தியாராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர். அவர் சயின்ஸு வாத்தியார், 9வது 10வதுல. அவர் சயின்ஸு வாத்தியார் தானே தவிர சயின்ஸை தவிர பாக்கியெல்லாம் நடத்துவார்.
சயின்ஸ் நடத்த மாட்டார்னு இல்லை, சயின்ஸையும் நடத்துவார். பாக்கி என்ன செய்வார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் சொன்னார், டேய் இதை ஞாபகம் வச்சுக்கடா எல்லாரும் அப்படின்னார். சொல்லுங்க சார். 3 செய்தி சொல்கிறேன். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு 3 செய்தி சொல்கிறேன், கேட்டுக்க. சொல்லுங்க சார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. எப்படி பாருங்க, முதல் செய்தி அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத. 2வது செய்தி நட்ட வயலுக்கு வேலி போடாத. நட்ட வயலுக்கு வேலி போடாத. 3வது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு. என்னடா இது, உருப்படாமல் போகிறதுக்கு உள்ள வழியாக சொல்கிறது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4 பேர் கேட்டோம். என்ன சார் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு உள்ளடா, நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். என்னன்னா, நட்ட வயலுக்கு வேலி போடாதேன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வேலியை போட்டுட்டு அப்புறம் நடுன்னு அர்த்தம். நீ நட்டுட்டு அப்புறம் வேலி போடலான்னு நினச்சின்னா அதுக்குள்ளே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். நட்ட வயலுக்கு வேலி போடாத, வேலி போட்டுட்டு நடு. இதான் முதல் செய்தி. 2வது அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு. பெத்த தாய்க்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்கிறீங்களே, இதில் இல்லைடா, நீ வேலை பார்ப்ப, வேலைக்கு போவ, படித்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போவ. அப்படி போகிற போது சம்பாதிப்பதை நீ கையில் வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு அடை எனக்கு இன்றைக்கி ஊருக்கு போகணும் ஒரு 10 ரூபா கொடுன்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்காத. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, பணத்தை சம்பளம் வாங்கணுன்னு அம்மாகிட்ட கொடுத்துடு, உனக்கு வேண்டியது அவங்ககிட்ட கேட்டு வாங்க. அப்படி நீ கேட்டு வாங்கினீன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிறத விட அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கணும். அம்மா ஊருக்கு போகிறேன் ஒரு 10 ரூபா கொடு அப்படிங்க. 3வது சொன்ன தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு சொன்னீங்களே, ஏன்னு அதுக்கு சொன்னார் அவர், அப்படி கொஸ்டின் பேப்பரை எடுத்தால் ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளின்னு இருக்கும் இல்லை, ஏதாவது 5 வினாக்கள், அதில் 8 கேள்வி இருக்கும். 8ல் ஒரு 5 தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். இப்போ அவன் என்ன செய்வான்னா எடுத்து வச்சுக்கிட்டு தேடுவான், இதில் எங்கே இருக்குது தெரிஞ்ச கேள்வி அப்படின்னு. இதா தெரியாது, இது வாத்தியார் தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று ஒன்றா விட்டுட்டே வருவான். அப்படி தேடுறவனாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா, உடனே வரிசையாக எழுதுகிற மாதிரி நீ இருக்கணும். தெரிஞ்ச கேள்வியை தேடுறவனாக இருக்கக்கூடாது. எல்லா கேள்வியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வரிசையாக கிடுக்கிடுன்னு எழுதிட்டு போகிற மாதிரி. எப்போ நீ தேடுறியோ அப்போ நீ சரியாக படிக்கலேன்னு அர்த்தம். தெளிவாக இருந்தீன்னா எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை தெரியும், நீ எழுதுவே அப்படின்னு அவர் சொன்னார். எவ்வளவு சரியான விளக்கம் இல்லையா? இந்த 3 விளக்கங்களும் என் வாழ்க்கையில் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அது நினைவில் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். எப்படி வாழணும், இந்த மாதிரி வாழணும், இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்கிறார்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன். வையத்துள் எப்படி வைப்பானா, தெய்வத்துள் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக அவனை மதித்து கொண்டு போய் வைப்பார். நாம் அப்படி வாழ்க்கையை நடத்துகிற போது ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை இருக்கணும். முதல்ல ஒன்று வச்சுக்குவோம், நம்முடைய வீட்டில் முதல்ல நம்ம மனைவி, அந்த மனைவியை நாம் எப்படி நடத்துகிறோங்கிறது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை. எப்படி நடத்துகிறோம், நாங்கள் எனக்கு கல்யாணம் ஆச்சு,
எவ்வளோ நாளைக்கு முந்தி ஆகிருக்கு? இப்போ எனக்கு 87 வயசாச்சு. 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனது. இப்போ கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்களுக்கு முதல் இரவு. நண்பர்கள் சும்மா இருப்பானா, வந்து கேலி பண்ணுவானுவோல்ல, எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுவோ, அது இதுன்னு சொல்கிறானுவோ. எனக்கு போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டா அப்படின்னா போக மாட்டேங்கிறானுவோ. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதில் எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், அருமையான யோசனை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? டேய், மனைவி முதல்ல பேச மாட்டாங்கடா, நம்ம தான் முந்தி பேசணும். பேசுகிற போது நல்ல வார்த்தையாக பேசு. உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. இது நல்லா இருக்குல்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நான் அதுக்கு டயலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போகிறேன். அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினாங்க. என்ன பேசினா தெரியுமா? நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. என்ன இன்றைக்கி தான் வந்திருக்கா. எனக்கு நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி அவர் சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இப்போ நான் என்னங்க பண்ணுறது? மனசில் ஆத்திரம் கொந்தளிக்குதா இல்லையா? என்னடா இன்றைக்கி தான் வந்திருக்கேன், இன்னும் எங்கள் அம்மா யார், என்ன அவங்க குணம் என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாமலே அம்மாவை ராட்சசின்னு நீ சொல்கிறிய, என்ன கோபம் வருது. ஓங்கி ஒரு அறை விட்டு விரட்டலாமா அப்படின்னு புத்தி வருது. அப்புறமா பார்த்தா அதுக்காக வந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டு. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இப்படி சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா, கோபம் வரணுமா இல்லையா? அவள் சொன்னது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்சேன்னா நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா வாழ்க்கை, அதான்டா வாழ்க்கை. உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா. ஓ, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதா இந்த விஷயம்? நான் இது முதல் நாள். அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு 4 மருமக. இந்த 4 பேரில் என் மனைவிக்கிட்ட தான் அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஏதாவது முக்கியமாக அவங்க மனசில் உள்ளதை சொல்லணுன்னா என் மனைவிட்ட சொல்லுவாங்க. இது எப்போ ஒரு 10 வருஷம் கழித்து நான் பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு இப்படி சொன்னாலே, இன்றைக்கி இப்படி நடந்துக்கிறாங்க, 2 பேரும் அவ்வளவு நட்பாக இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தேன். 2 பேர்கிட்டையும் இருக்குது. எங்கள் அம்மாவும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, என் மனைவியும் அதுக்கு பிறகு புரிஞ்சு, ஓ இவங்க அப்படி இல்லை, நாம் மாமியார்னா கெட்டவங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம், அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாகும். வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக ஆகணும்னா ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக. என்ன, என் மனைவி புரிஞ்சுக்கணும், என் மனைவியை என் நண்பனை நான் புரிஞ்சுக்கணும். என் நண்பன் என்ன பண்ண, ஒருத்தன் நான் படிக்கிற காலத்தில் இவன் கூட படித்தவன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அவனை பார்த்தேன். நம்ம வரதராஜா மாதிரி இருக்கானேன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. அவனா மாறி இருக்கான், அவன் தானா, அவன் மாதிரியும் இருக்குது, இல்லை மாதிரியும் இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு நான் எவனையாவது போய் கூப்பிட்டு அவன் நான் இல்லடா அப்படின்னு நான் என்ன பண்ணுறதுன்னுட்டு வரதராஜான்னு இருந்தால் திரும்பி பார்ப்பான்ல, அடே செம்மோடி இல்லை, என்னடா சௌரியமாக இருக்கியாடான்ட்டு வந்தான். அவன் படிக்கிற காலத்தில் அவ்வளவு நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நாள் ஆகிருக்கு, 40-50 வருஷம் ஆகிருக்கு, மாறி இருப்பான்னு நினச்சி, வாடா எப்படி இருக்க சௌரி மாதிரி என்ன எதுனா வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு அழைச்சிட்டு போனேன்.
வந்தாங்க. என் மனைவி காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. குடித்தான். குடிச்சிட்டு கேட்டான், இதை யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அப்போ அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே, அது யாருன்னா அவன் போயிட்டான். ஒரு மாதம் ஆச்சு இதை விலைக்கு. அப்போ அவன் மாறி இருப்பான்னு நினச்சி அவன் மாறல, அவன் அப்படியே தான் இருக்கிறான். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். இப்போ 2 பேரும் இருக்கிற பொழுது பாருங்கள், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குது. நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்குது. அவனே வந்திருந்தான், எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருந்து சௌகரியமாக பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக போனான்னா அந்த நட்பு நீடிச்சிருக்கும் இல்லையா? இப்போ இனி இவனை கூப்பிடப்படாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன்ல இல்லையா? நாம் சில வீட்டுக்கு போகிறோங்க, நம்ம நண்பர்கள் விருந்தினர்கள். நான் நாகூர் தான் நான் பிறந்த ஊர். அங்கே போவேன், எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி 2 பேர் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறான். அவங்க வீடெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. நான் தான் திருவாரூருக்கு வந்துட்டு திருவாரூர்லேருந்து போவேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம நண்பர்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மத்தியானம் நேரம் ஆகிட்டு 1 மணி 1:30 மணி ஆகிட்டு, சரி போவோம் அவர் வீட்டிலே சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அவர் என்ன பண்ணார், வாயா என்ன சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்க, ஆனால் நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் சாப்பிட்லான்னு தான் போகிறேன், நீ தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியேன்னார். நான் பார்த்தேன், இனி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இவன் வீட்டில் தான் தின்னு ஆகணும். இவனோ இப்படி சொல்கிறான், சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விட்டுறவா போகிறேன்னு. அப்புறம் அவன் சொன்னான், அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைங்க கையில் 10 ரூபா 20 ரூபா கொடுக்காமலா போவேன்னா. அவனுக்கு 5 பிள்ளைங்க, இதுக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலாம். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், வந்தவனை விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லை? விருந்தோம்பல் என்கிற பண்பு ரொம்ப உயர்ந்தது. நாம் அதை சரியாக செய்கிறோம், இருக்கிறத பகிர்ந்துக்கலாம். தண்ணி ஊற்றி சோறு இருக்கா எடுத்துக்க, 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இயல்பினால் இயல்பாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இயல்போடு வாழணும்ப்பா. நீ எந்த இயல்பு, நான் உடனே போனோன்னா 4 கறி 5 கறி வைக்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிறத நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம். இப்போது வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்னால் எப்படி வாழ்வது? கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த பாருங்கள், நான் சில சமயத்தில் வேண்டாத காரியம்லாம் செய்வேன், முட்டாள்தனமாக இருக்கும். மனைவிக்கிட்ட என்ன சொல்லலாமோ அதான் சொல்லலாம். நான் சொல்கிறேன், ஒரு நாள் சும்மா வம்புழக்கிறது தான், உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு. காய்கறி வாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் முத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காயெல்லாம் வாங்குகிறேன், அவன் உன்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போயிடுறான், ஏமாந்து போகிற, உனக்கு காய்கறி கூட வாங்க தெரியலையே என்ன. என் மனைவி ஒரு அறிவாளி, அவங்க சொன்னாங்க, சரிதாங்க நீங்கள் சொல்கிறது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காமிங்க எப்படி வாங்கணும்னு, அதே மாதிரி நான் வாங்குகிறேன், இது நல்லா தானே. சரி வான்னு கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனால், முதல்ல என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கிறான். நீ அதையாவது வச்சுக்கடாப்பான்னு நினச்சிக்கிட்டு போனேன். அவன் அங்கே ஏன் வரமாட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, சொல்டா அண்ணன் உட்காருங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்கள். நான் எழுதிக்கிட்டு போயிருந்தேன், கொடுத்தேன். தேங்காய் 2ன்னு, முதல்ல தேங்காய் 2. அவன் என்ன செய்கிறான் சார், தேங்காயை எடுக்கிறான், இப்படி ஆட்டுறான், அப்புறம் இப்படி முட்டுறான், முத்தா காயாக இருக்கான்னு பார்க்குறானா என்னமோ நான் நினச்சேன், அப்படி முட்டுறான், தூக்கி போட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. 100 காய் எடுத்தான் சார், தட்டினான் போட்டான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான், ஆட்டுறான் தட்டுறான் போட்டுறான். அதில் 2 எடுத்தான். அப்பா, நம்மகிட்ட படித்த மாணவன் நம்மளை மறக்கவே இல்லை பாரு, எவ்வளவு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். ஏதோ 2 காயை கொடுத்தோன்னு இல்லை, செலக்ட் பண்ணி கொடுக்குறான் பாடுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தேன். எடுத்து கொடுத்தான், கத்திரிக்காய் இது என்னென்னோ எல்லாம் போட்டு கொடுத்தான். வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன்.
முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு என் மனைவி ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சி அந்த மூடி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாங்க என்கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் சட்னி அரைக்க தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. இளநியில் நல்ல இளநியாக இருக்குது. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நீங்கள் வாங்கினது ரொம்ப பக்குவமான இளநியாக இருக்குது. நான் தேங்காய் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சே, இந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு வருத்தமாக உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என் மனைவி சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, ஏமாந்துட்டேமேன்னு வருத்தப்படாதீங்க. தேங்காயை இலசா வாங்கினாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரில, நீ வந்து என்ன குறை சொல்கிற, எனக்கு தெரியலேன்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வியை ஒரு சின்ன வாக்கியத்தில் சொல்கிறாங்க. இதாங்க வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி பேசுகிற போது நம்ம கோபிச்சுக்காம அவங்க சொல்கிறத ரசிக்க கற்றுக்கிட்டோம்னு வைங்க. மனைவி சொல்கிறத ரசிச்சு, சார் நான் நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா கோவப்படுவீங்க. ஒரு நாள் அதிகாலையில் நான் வெளியூர் புறப்படுறேன், 4 மணிக்கெல்லாம் போகணும், பஸ்ஸை பிடிச்சி நான் எங்கேயோ போகணும். எங்கள் வீட்டில் நான் என் மனைவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நானே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன். எடுத்து வைக்கிறது, துணிமணி எடுத்து வைக்கிறது கொள்வது எல்லாம், வெந்நீர் போடுறதுலேருந்து எல்லாம் நான் போட்டு குளிச்சுட்டு போகும்போது மனைவியை எழுப்பி விட்டு கதவு தாப்பு போட்டுக்கன்னு சொல்லிவிட்டு போவேன். இதான் போகிற வழியிலேயே காப்பி குடிச்சிட்டு போயிடுவேன். ஒரு நாள் புறப்படுறேங்க, மணி 4 மணி. என் மனைவி எப்படி எழுந்துச்சு வந்தாங்க என்னன்னு தெரியாது, காப்பி ஆத்துறாங்க. எனக்கு இது நடக்காதே, என்னடா இன்றைக்கி இப்படி ஆச்சரியமாக நடக்குது அப்படின்ட்டு நான் கேட்டேன், என்ன அது காப்பி போடுற? ஆமாங்க, நேற்று அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறபோது சொன்னீங்களே விடிய காலம் புறப்பட்டு போகணும்னு, குளிர் காலமாக இருக்கே, கொஞ்சம் சூடாக காப்பி போட்டு கொடுத்தா சௌகரியமாக இருக்கும்னு நேற்று பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் காப்பி போட்டு கொடுத்தேன். நான் சரி இன்னும் ஆத்துறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டேன். அந்த நாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பொறுக்காது, வாழ்ன்னு கத்தும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்த உடனே கத்துது, லொல்லு 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 லொல்லுன்னு கத்துது. நான் என் மனைவிட்ட கேட்டேன், நாய் கத்துது, இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதை எடுத்து வேணா இந்த நாய்க்கு கொஞ்சம் ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். உள்ளாரேந்து என் மனைவி சொன்னாங்க, ஊற்றிப்படாதீங்க, நாய்க்கெல்லாம் பழைய பால் கொடுத்தா வயிற்றுக்கு ஆகாதுன்னா. நான் கேட்டேன், என்ன நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்த என்ன? நாய் வேறு நீங்கள் வேறு, நாய் வேறு நீங்கள் வேறு, அதுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும். இதையும் அதை எதுக்கு கம்பேர் பண்ணணும்? வேண்டாம், விட்டுடுங்க. இப்போ இதை கேட்ட கோவப்படுறதுனாலும் கோவப்படலாம், அதையே நல்லா பேசுறியேன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைகிறதுனாலும் அடையலாம். இது ரெண்டும் நம்ம கையில் இருக்குது இல்லையா? நீ என்ன நீ அப்படியா சொன்னேன் கோவப்படலாம். இந்த பாருங்கள், காலையில் புறப்புறோம், வெளியில் புறப்புறோம், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் தடவி தலை சீவணும், தேடி பார்க்குறோம் காணும், இப்படி பார்க்குறோம் தேங்காய் எண்ணெய் காணும். இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் கத்துவோம், நம்ம ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் இங்கே வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை காணணும். அங்கே தான் இருக்கோங்க, என்னாங்க தெரியலையா அவங்களுக்குன்ட்டு அவங்க நமக்காக தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. கிடுக்குன்னு வேகமாக போய் ஏதாவது சொல்லலான்ட்டு போனால் வழியிலேயே தேங்காய் எண்ணெய் கிண்ணம் இருக்குது, கால் பட்டு ஊற்றுது. கரெக்டாக டொபேர்னு போய் அது எட்டி போய் ஊற்று. இப்போ என்ன செய்யலான்னு கேளுங்க, நீங்களே நினச்சி பாருங்கள். 2 வகையாக நம்முடைய கோபத்தை ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? 2 வகையாக வெளிப்படுத்தலாம். ஒன்று, அறிவு இருக்கா பாதையில் வச்சுருக்கியேன்னு கேட்கலாம்ல, அது கேட்கலாம். இப்போ உள்ளாரேருந்து என்ன பதில் வரும்? வழியில் தானே இருந்தது, கண்ணு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பார்த்து தானே, அதை போய் இடித்து தள்ளி விட்டுருக்கே ஐயா, அறிவு இல்லையான்னு கேட்டால் சண்டை தானே வரும்.
அதையே இப்படி மாற்றி பார்ப்போம். வழியில் தேங்காய் எண்ணெய் இருந்தது, நான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க அந்த வழியில் வச்சது நான் செஞ்சது தான் தப்புன்னு அவங்க இல்லை. இதை 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை, நானும் வெளியில் போய் கவலை இல்லாமல் இருப்பேன், வீட்டில் இருக்கிற மனைவியும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நான் திட்டி அவங்க ஒன்று சொல்லி வம்பா போய் நீ சாப்பிட போன நான் போய் பார்த்து போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல போய் உட்காந்தோம்னா இதே நினைப்பாக தானே இருக்கும். ஏன்டா இப்படி பேசணும், என்னடா பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த நினைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஐயா அவர் தான் பேசினார்னா நம்மளும் ஆத்திரமாக பேசிட்டோம், இவங்களுக்கு வருத்தமாக இங்கே இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி சுகமாக இதை கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, வாங்கய்யா வாங்க, நானும் கவலை இல்லாமல் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன், அவங்களும் வீட்டில் கவலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. அப்போ கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்களா, அரசியல் கட்சிக்காரங்க புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கூட்டத்தில் உட்காரணும், உட்காந்து கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த சேர் உங்களுக்கு. நான் ஜோக் இல்லை, பத்திரிக்கையில் பார்த்தேன். ஏன்னா ஆள் வரமாட்டேங்குது, சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். சில பேர் என்ன பண்ணியிருக்கான், குடும்பமாக உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு மொட்டை அடிக்கலாம் போவோம்ல, சாமி கும்பிட போகிற மாதிரி, நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு வர்ற மாதிரி மொத்தமாக 5 சேரை தூக்கிட்டு போயிருக்காங்க, ஆளுக்கு ஒரு சேரு. அந்த ரேஞ்சுக்கு நாடு ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, எல்லாரும் வேறு சிந்தனைகளில் இருக்கிறார்கள். வாசிக்கிற பழக்கம் குறைந்து வருகிறது. எப்போது நீங்கள் வாசிக்க மறக்கிறீர்களோ அப்போது மொழியோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு காணாமல் போகும். ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதிகை மலை என்பது தமிழ் புறப்பட்ட இடம்னு சொல்றாங்க. அகத்தியர் கொண்டாந்து கொடுத்துருக்கிறார். அந்த பேரை வச்சிருக்கிற ஒரு இடத்துல எவ்வளவு பழைய ஊர் இந்த தென்காசி. அங்க ஒரு வடக்க ஒரு காசி, இங்க ஒரு தெற்க ஒரு காசி. இல்ல, எவ்வளவு பெருமையான ஊர். மன்னன் பராக்கிரம பாண்டியன் இந்த ஆலயத்துக்கு நற்பணி செய்கிறவர்களின் கால்களில் தலையை வைத்து வணங்குகிறேன்னு கல்வெட்டு எழுதி வைத்த இடம். இதெல்லாம் உண்மைதானுங்க. அப்புறம் 3 பேர் கை தட்டுறீங்க? இந்த உலகத்திலேயே கஷ்டமானது என்னன்னா, கைதட்ட சொல்லி கேட்கறது. நாங்கள் வழக்கமாக பண்ணுற பட்டிமன்றங்களில் கொஞ்சம் கூட்டம் வரும், அவங்க ஆர்வமாக இருப்பாங்க, அவங்க இயல்பாக கைதட்டுவாங்க. பட்டிமன்றத்தில் ஒருத்தர் நானோ பாரதி பாஸ்கரோ எதிர்த்து பேசும்போது வேகமாக கைதட்டுவாங்க. இப்போ நான் பேசும்போது ஆண்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது ஆண்களோட பெண்களும் சேர்ந்துக்குவாங்க. அப்போது உற்சாகமாக இருக்கும். தனி உரை அப்படின்றத பெரும்பாலும் தவிர்க்க பார்ப்போம். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் எங்கள் மக்கள் திரளாக வருவார்கள், நிகழ்ச்சி கேட்பார்கள், நம்பி வாங்கன்னு என்னைய மட்டும் இல்லை, இன்னும் 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. நான் தான் மொத ஆள் எதுக்குன்னா, சரி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இங்கே எவ்வளோ நேரம் பேசலாம், இல்லை பேச்சை குறைக்கலாம் அப்படின்றது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. வழக்கமாக பட்டிமன்றங்களில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பெல் அடிப்பார், பார்த்துருக்கீங்களா? என்னங்க எல்லாம் அமைதியாகவே இருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என் கூட கொஞ்சம் சேர்ந்து வந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும். அவர் பெல் அடித்து போதும்பா அப்படின்னு உட்கார வச்சுருவார். அது தெரியாமல் நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு 4 பேருக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தான். தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவர் ஒரு பேச்சாளராக உங்களுக்கு தெரியும்,
அதையும் தாண்டி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு புதுவிதமான உரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார். புறநானூறு எல்லாருக்கும் தெரியும்ல, யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதென்றே வாழுதல். இந்த புறநானூற்று பாடல்களுக்கு அருமையான விளக்கம் எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியம். அகநானூறுக்கும் புத்தகம் போட்டிருக்கிறார். ஆனால் அவரை எல்லாருக்கும் எப்படி தெரியும்? பட்டிமன்ற நடுவர் சிரிக்கிற மாதிரி பேசுவார், ஜோக் அடிப்பார், அப்படிதானே தெரியும்ல. காரணம் என்ன? ஒரே காரணம்தான், வாசிப்பதை இந்த தலைமுறை மறந்து விட்டது. எப்போது நீங்கள் ஒரு நூலகத்தை திறக்கிறீர்களோ அப்போது ஒரு சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தை கையில் எடுத்த யாரும் தனிமைப்பட்டு போவதில்லை. புத்தகத்தை வாசிக்க தொடங்கிய யாரும் நண்பர் இல்லாமல் போவதில்லை. ஒழுங்காக புத்தகம் வாசிக்கிறவனுக்கு தவறான எண்ணங்கள் வருவதே இல்லை. இத்தனை சிறப்பு மிக்க புத்தகங்களை மக்கள் வாங்கி வாசிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை பெரும் பொருட்செலவில் தமிழக அரசு நடத்துகிறது. அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு, நம் பொறுப்பு. முக்கியமாக பள்ளி பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு தட்டில் வச்சு ஒரு பஜ்ஜி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? யாரையா பார்த்தது? ஒருத்தர் பார்க்காத மாதிரி. அந்த குழந்தை அந்த பஜ்ஜியை சாப்பிடாம எடுத்து காதில் வைக்குது. அதாவது ஒரு பஜ்ஜியை பார்த்த உடனே நமக்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் இந்த தலைமுறை குழந்தை அதை மொபைல் ஃபோன்னு பார்க்குது. எங்கே போகுது? ஏன் இத்தனை சமூக பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது? இளம் பிள்ளைகள் ஏன் தரிகட்டு போகிறார்கள்? ஒரு பகுதியினர். அவர்கள் ஏன் பெற்றோருக்கோ ஆசிரியருக்கோ அடங்கி போகாமல் விலகி போகிறார்கள்? பெரும் காரணம் சமூக ஊடகங்களும் இன்றைக்கு கையில் இருக்கிற கைபேசி என்கிற மொபைலும் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? ஒரு பச்சை குழந்தை பஜ்ஜியை தூக்கி காதில் வைக்குதுன்னா எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த நாடு? இந்த சூழலில் தான் நாம் என்ன செய்யணும்? வாசிக்கிற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும். நீங்கள் எல்லாரும் வீட்டில் பிரம்மாண்டமாக வீடு கட்டினவங்க இருப்பாங்க, சாதாரணமாக 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் கட்டினவங்க இருப்பாங்க, வாடகைக்கு குடியிருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம வீடுகளில் மறக்காமல் இருக்கிற இடங்களில் ஒன்று கழிப்பறை, குடியலறை, படுக்கையறை, சமையலறை. ரொம்ப கொஞ்சம் சிந்திக்கிற மக்கள் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் படிப்பறை என்று வசதி படைத்தவர்கள் கூட வைப்பது இல்லை, வைக்கிறது இல்லைல்ல. வாசிக்க ஒரு இடம் வேண்டும். டிவி பார்க்க ரூம் வச்சுருக்கிறோம், ஆனால் வாசிக்க ஒரு இடம் வேண்டும் என்று பெரும்பகுதி மக்கள் நினைப்பதில்லை. எப்போது அந்த சிந்தனை வருகிறதோ அப்போது ஒவ்வொரு வீடும் ஒரு சின்ன நூலகமாக மாறும். அந்த காலம்தான் மொழியின் பொற்காலம், தமிழுக்கு பொற்காலம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் பேசுவேன். ஏன்னா நான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். இந்த காலத்தில் பயணம் பண்ணுற மாதிரி பெருங்கஷ்டம் எதுவும் இல்லை. அதுவும் நான் தெரியாதனமாக இந்த தென்காசிக்கு அவுட்டரில் ஒரு ரோடு போது பாருங்கள், இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டுறாங்களே, அதில் போயிட்டோம்.
மனுஷன் போக முடியாது. உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தானா அவன் அந்த ரோட்டில் அனுப்பி விடுங்க, அவன் அப்படியே செங்கோட்டை தாண்டி போய் ஒன்றுமெல்லாம் போயிடுவான். எவ்வளவு சமூக மக்கள் பொறுமையானவங்க தெரியுமா? நம்ம மக்களுக்கு உள்ள ரொம்ப பொறுமை இருக்குது. ரோடே சரியில்லைனாலும் 3 வருஷமாக அந்த பாலம் கட்டலைனாலும் 3 வருஷமும் முனைக்கிட்டே போகிற அளவு பொறுமை மிக்கவர்கள் நம்ம மக்கள் தான். ஏன் நான் வெளியூருக்காரன், எனக்கு இந்த ரூட்டில் போகணும்னு தெரியாது. இந்த கூகுள்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை போட்டு விட்டா அது அந்த முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? போன வாரம் கேரளாவில் ஒரு கலைக்குழு ராத்திரி பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கலைக்குழு மழை நேரத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. கூகுள் வழியே போயிருக்கா, அது ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி கவிழ்ந்து 2-3 பேர் இறந்து போனாங்க. அதனால் கூகுள் சொல்கிறது, மேப்பு சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. அதுக்கு முதல் உதாரணம் நான் இன்னைக்கு பட்ட பாடு. நான் பாட்டுக்கு தென்காசிக்குள்ளே வந்து 4 ஜனங்களை பார்த்துட்டு போயிருப்பேன். பூரா சிமெண்ட்டு பிளாக்கை பார்த்து போகவே முடியலை. அந்த இடத்த கடக்கிறதுக்கு எனக்கு ஏறக்குறைய 20 நிமிஷம் ஆச்சு. அப்படி சிரமம் மிக்க பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். ஒரு காரணம், உங்களையெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான். இவ்வளவு மக்கள் இந்த பரபரப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்கன்றது பெருமை தான். ஏன்னா நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது. இந்த கூட்டத்திலே நம்ம உட்காந்துருக்கும்போது திடீர்னு பிரதமர் நம்மளை கூப்பிட்றாரு, முதலமைச்சர் வேற கூப்பிட்றாரு. திட்டக்குழுவுக்கு என்ன செய்யறதுன்னு நம்மகிட்ட தான் ஐடியா கேட்குறாங்க. நம்ம சொல்கிற யோசனையை கேட்டு தான் நாடே நடக்க போகுது. அவ்வளவு பரபரப்பாக நம்ம ஆயிட்டோம் பாருங்க. அதனால் பொதுமக்கள் வந்து உட்காந்து கேட்குறதெல்லாம் படு மோசமாக குறைஞ்சி போச்சு. அப்படியே எங்கள் பட்டிமன்றங்கள்லாம் இதில் வந்து கேட்டாங்கன்னா முன் வரிசையில் உட்காந்து அலோ அலோன்னு கத்திட்டு இருப்பார். நாங்கள் ஏற்கனவே இதில் அலோ அலோன்னு கத்திட்டு இருக்கோம். 2 அலோவும் முட்டும். எனக்கு ஒரு சில விஷயங்களில் இந்த ஊரை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னமும் பொதிகை அந்த சொல் இருக்குது பாருங்க, அதை இப்போ தூர்தர்ஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் பொதிகை தொலைக்காட்சின்னு தான் இருந்தது, தூர்தர்ஷன். அதை வந்து டிடி தமிழ்ட்டாங்க. டிடி தமிழோ ஓடி தமிழோ. பொதிகைன்றது எவ்வளவு பாரம்பரியமான ஒரு சொல் இல்லை? அந்த காலத்தில் திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அதில் ஒரு பாட்டு இருக்கும், உங்களுக்கு நினைவு இருக்கா யாருக்காது? ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை. திருவிளையாடல் சிவாஜி கணேசன் நடித்தார், அதாவது தெரியுமா? சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், தேவிகா குளிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். உலகத்திலேயே அந்த மாதிரி அன்னம் தண்ணீர் பீச்ச குளிச்ச ஒரே அம்மா தேவிகாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காட்சியை எப்பயாவது யூடியூப்பில் போய் பாருங்க. பொதிகையிலிருந்து தான் மூலிகை வளம் இருக்கிறது. உலகம் முழுக்க சித்த மருத்துவம் வாழ்கிறது என்றால் அதற்கு பெரிய காரணம் பொதிகை மலை. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, வெளியூர்காரங்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம் குற்றாலம். நம்ம வந்து குளிக்கும்போது கல் வந்து விழுந்துருது. நம்ம நேரம் நச்சுன்னு ஒரு கல் விழுந்து இனிமே வருவியா? அப்புறம் இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் ஒரு மோசமான திசைக்கு போகுது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது. நல்ல சாப்பிட்டுன்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? இது இல்லை. அப்புறம் போய் நிற்கிற அந்த தண்ணியில் அப்போ தான் குளிச்ச மாதிரி இருக்குமா. உலகத்திலே குடிச்ச மாதிரியும் இருக்கணும், குடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு நம்பி வர ஒரே ஊர் எது? குற்றாலம் தான். குடிச்ச மாதிரியும் இருக்கும், குடிச்ச மாதிரி இருக்கும். நான் 1976, 75 அதுக்கு முன்னாடியே கூட இங்கே வந்திருக்கிறேன்.
அன்றைக்கு பார்த்த தென்காசி, அன்றைக்கு பார்த்த குற்றாலம் இல்லை. இது குளிர் ஆட்டி தள்ளும். இன்னைக்கு எல்லாமே காலநிலை மாற்றம். ஒரே ஒரு விஷயம் இந்த ஊர் மாறி இருக்கிறது என்னன்னா, நிறைய கடைகள், வணிக வளாகங்கள் பெருகி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோஹோன்ற நிறுவனம் ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்டீரியராக அல்லது எல்லைப்புறத்தில், ஏறக்குறைய தமிழகத்தின் எல்லைப்புறத்தில் இதுவும் ஒன்று, பக்கத்தில் கேரளா இருக்குது. இவ்வளவு தள்ளி இருக்கிற நெல்லை தமிழ் பேசுகிற சீமையில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் வந்திருக்கிறது என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த தலைமுறைக்கு அது நல்லது. இவ்வளவும் பேசிட்டு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவங்க மீதியை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த குரல் அதிகம் கேள்விப்படாத குரல். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேர் அச்சாணி அன்னார் உடைத்து. இதுதான் அந்த குரல். அதிலிருந்து ஒரு சின்ன வரியை எடுத்து கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம். இன்னொரு 15-20 நிமிஷம் பேசலாமா? என்னங்க, 1 hour பேசலாம். அப்பா, இது மாதிரி பட்டிமன்றத்தில் எனக்கு இது ஐயா கொடுக்க மாட்டேங்கிறார். முடிஞ்ச அளவு பேசலாம். நிறைய இலக்கிய உதாரணங்களை எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கூட்டத்தில் அது எவ்வளவு எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான் அது. தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இதுதான் அதுக்கு விஷயம். தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இப்போ தென்காசியில் தேர் இருக்கா? இருக்கா? கைலாசநாதர் கோவில், காசி விஸ்வநாதர் கோயில் தேர் மேலே சுவாமி புறப்பாடாகி அங்கே வரும்போது எதை நீங்கள் பார்ப்பீங்க? விக்கிரகத்தை பார்ப்பீங்க, சுவாமி மூர்த்தத்தை பார்ப்பீங்க, தேர் அலங்காரத்தை பார்ப்பீங்க, அதன் கம்பீரத்தை பார்ப்பீங்க. அவ்வளவு உயரமாக இருக்க, இது எப்போ நகர்ந்து எப்போ நிலைக்கு வரும்னு பார்ப்பீங்க. முடிஞ்சால் நம்ம கையும் அந்த வடத்தில் வச்சிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதானுங்க செய்வீங்க. நம்ம தள்ளியே அது போகுது. இந்த வடத்தை தூக்கவாது முடியுமா? ஆனால் ஊர் கூடி தேர் இழுத்தல்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு விரல் வைப்பதால் என்னை போல் 4000 பேர் வைப்பதால் மாபெரும் தேர் நகர்கிறது இல்லையா? அதானங்க அதுக்கு அர்த்தம். எப்போது எந்த திட்டமும் எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இயங்குகிறார்களோ அப்போதுதான் தேசத்தில் அது நடக்கும் என்பதற்கு உதாரணம் தான் நம்ம ஊர் தேர். அவ்வளவு பெரிய தேர் சுற்றி வரும்போது யாராவது ஒருத்தராவது அதுக்கு ஒரு அச்சாணி இருக்கும்ல, தேர் காலுக்கு ஒரு அச்சாணி, அதை பார்த்துருப்போமா? வேற வழியே இல்லை, சாமி தெரியலன்னா அதை பார்த்துருப்போம். ஆனால் வள்ளுவர் யோசிக்கிறாரு, ஒருவர் தோற்றத்தை கண்டு நீ தவறாக எடை போடாதே. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தேருக்கு கூட ஒரு சின்ன அச்சாணி தான் பாதுகாப்பாக நகர வைக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் முக்கியமானவரே. இதுதான் இந்த தலைப்பு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கீங்க? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப காலம் முன்னாடி, இப்போ நான் இன்னைக்கு வரும்போது என் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் சரியாக விழலைன்னு திரும்ப எடுத்தாங்க. எவ்வளவு எடுத்தாலும் நான் அவ்வளவு தான் தெரிவேன். வயசுக்கு ஏற்ற மூஞ்சி தானே இருக்கும். அதனால் அதை திரும்ப திரும்ப வந்து எடுத்தாங்க. ஆனால் நான் பேச்சுலகத்துக்கு வரும்போது, ரொம்ப காலம் முன்னாடி பேச்சுலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்பனா ரொம்ப. இப்போ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் சரியில்லை தான். அந்த காலத்தில் மதுரையில் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது.
மதுரையில் கீழமாசி வீதின்னு இருக்கும், அங்கே தான் தேர் நிற்கும், மதுரை கோயில் தேர். அந்த முனையில் ஒரு பொங்கல் திருவிழா நடந்தது. பொங்கல் 1992 93 நினைக்கிறேன், அவ்வளோ பழைய. அந்த நிகழ்ச்சியில் சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் எல்லாருமா கூடி அந்த பட்டிமன்றம் நடத்துனாங்க. சுமை தூக்குறவங்கன்னா ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. இப்போ அந்த கோஷ்டிகளே குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த ஜேசிபியா, கிரேன் ஜேசிபி அது தூக்குது. ஐயா அது அங்கே கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது. நானே ரொம்ப சிரமப்பட்டு மக்களை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு என்ன கேட்டால் வாத்தியார் வேலைன்னு தான் சொல்லுவேன். இங்கே யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து மைக் சரியாக இருக்கணும், லைட்டு சரியாக இருக்கணும், இந்த லைட்டை தூக்கி இங்கே வை, இது எனக்கு இது பிடிக்கலை அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் நான் பேசுகிறத கேளுங்க, முடிஞ்சா கைதட்டுங்க, இவ்வளவு கெஞ்சி இங்கே வந்திருக்கிறதுல ஒரு 10 பேராவது ஏதோ ராஜா வர்றாரு அவர் பேச்சை கேட்கணும்னு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம்னு கேட்குறேன். திடீர்னு அவங்க பேசுங்க, நாங்கள் போகிற வரைக்கும் பேசுங்க, உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசு, அப்படியெல்லாம் ஒரு கையை கையை காட்டுறாங்கல்ல. இப்போது கேட்கிற அவையில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் கடவுள் அருளால் பெற்றிருக்கிறோம். ஆனால் கொஞ்சமுமே கேட்க விரும்பாத ஒரு கூட்டத்தில் தினம் பேசுறது யாரு? வாத்தியார். என்னைக்காவது இந்த பயலு கேட்ட, சார் வாங்க சார், எவ்வளோ நேரமும் பேசுங்க சார், சார் ராத்திரி கூட கனவுல நீங்கள் வந்தீங்க சார், அப்போ கூட விடாமல் பேசினீங்க சார், சார் உங்களை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் ஒரு ரூபாயே சொல்லியிருக்கானா? வந்துட்டானா கொல்ல போகிறான். யாராருக்கோ காய்ச்சல் வருது, இந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேன், அப்படித்தானே சொல்கிறோம் இல்லையா? இப்போது இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கேட்கிற அவை இருந்தால் அங்குதான் பேசணும். யாராவது விவிலியம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கும், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காது இருக்கே அதுக்கு நிறைய வேலை இருக்கு. மருத்துவம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். காது மட்டும் சரியில்லைன்னு வைங்க, காதுல இருந்து இந்த காது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திரவம் ஓடுதான், அதுக்கு ஹியூமர்னு பேர். ஹியூமர்னா நகைச்சுவைன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கும் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் சமநிலையில் இல்லைன்னா நீங்கள் நேரம் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவீங்க, தடுமாறும், தலை சுத்தும். இந்த காது நம்முடைய நேர நிற்கவோ நடக்கவோ தேவையான பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிப்படையான உறுப்பு காது. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறோம்னு கேட்டு உணரச் செய்வது, ஒலியை வாங்கி அறிவாக மாற்றி மூளைக்கு அனுப்பி அதை உணரச் செய்வது காது. டேய் ஐயா, இப்போ தான்டா இந்த பக்கம் சொன்னேன், வாங்கடா, இல்லாட்டி மேலே வாங்கடா, வந்து பேசுங்கடா, வாங்கடா. அவங்க தனி பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எத்தனை வகை இடைஞ்சல் பாருங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ தான் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காதுக்கு அடுத்து என்ன வேலை? ஒலியை கேட்பது. இன்னும் முக்கியமான வேலை இருக்குது, கம்மல் போடுறது, தோலக்கு போடுறது, வளையம் போடுறது, ஜிமிக்கி கம்மல் அத்தனையும் தொங்க விடுறது. எவ்வளோ முக்கியமான வேலை. இப்போ என்னைய மாதிரி ஆள் சரியாக கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி போடுறது, ரெஸ்ட் பண்ணுற இடம் எது? இந்த இது இல்லைன்னு வைங்க, கண்ணாடி மட்டும் தனியாக டொப்பு நிற்கும், குனிஞ்சா கீழே விழுந்துடும்.
அப்போது அடுத்தது இது எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா, நல்லவர்கள் எதையாவது சொல்லும்போது கேட்டு அந்த அறிவுரையை புரிந்து கொள்வதுதான் காதின் மிக முக்கியமான வேலை. அதனால தான் கேட்க காதுள்ளவர்கள் கேட்க கடவர். மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சூழலில் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. அடுத்த வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக பார்க்குறோம். பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டு, அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே வந்து. இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, கதவை திறக்காமல் என்ன போ 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 முக்கியமான வேலையாக இருக்குது. பார்க்குறோம்ல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இதுதான். பார்க்கிறவர்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவனா பாமரனா, பெரும் முதலாளியா கூலிக்காரனா, ஜாதியில் அந்தஸ்தில் உயர்ந்தவனா சாமானியனா, ஃபாரின்ல இருந்து வந்தானா கிராமத்திலிருந்து வந்தானா, இப்படி எடை போட்டுத்தானே நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். எப்போது எல்லாரையும் மரியாதையோடு பார்க்க பழகுகிறோமோ அப்போதுதான் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்ற அர்த்தம். அதுக்காக போகிற வரவெல்லாம் நீ வீட்டில் கூப்பிட்டு வச்சு சோறு போடு அப்படி நான் சொல்லலை. நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கங்க. அவரவருக்கு உரிய இடத்தை கொடுங்கள். அதே சமயம் அவரவருக்கு உரிய மனிதனுக்கு மனிதன் தர வேண்டிய மரியாதையை கொடுங்க. மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பழகாதீங்க, மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா சாமானியர் என்று நீங்கள் நினைக்கிற சிலர் ஒருவேளை மகா பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சாமானியர் என்று நீங்கள் தள்ளி விடுகிற ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு உயிரை காக்கிற ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது அது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். யாரையும் தவறா பேசாதீங்க. 1893 நான் சொல்றதெல்லாம் கேட்குதுங்களா பின்னாடி வரைக்கும்? கொஞ்சம் அந்த இதை கூட்டலாம் ஃபீட்பேக். 1893 ஜூன் மாதம் இல்லை விசில் வேண்டாம் தம்பி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயிலில் முதல் வகுப்பு பெட்டி ஃபஸ்ட் கிளாஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்காந்துருக்கிறார். எம்கே காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார், ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தியை நேரில் பார்த்தவர்கள் இப்போ பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தவர்கள் படத்தில் சொல்கிறாங்க பவுன் நிறத்தில் இருப்பார்னு சொல்கிறாங்க. நல்ல கலர், குஜராத்தி அவர், நல்ல அருமையான கலர். ஆனால் அவரை ஒரு வெள்ளைக்காரன் கருப்பன் என்று சொல்லி அந்த கோச்சில் இருந்து இறக்கி விடுறான். வெளியே போன்றான். ஒரு தோற்றத்தை பார்க்குறான். நீங்களாம் ஒரு ஆளா? வெள்ளையர்கள் பயணிக்க வேண்டிய முதல் வகுப்பு பெட்டியில் நீ எப்படி அமரலாம்? இறங்கு கீழன்றான்.
அவர் டிக்கெட்டை காட்டுறாரு, நான் பணம் கட்டியிருக்கேன், நான் போக முடியாது, நான் இருப்பேன். ட்ரெயினை நிறுத்திடுறாவன். அந்த காலத்தில் அவங்க வச்சதான் சட்டம். போலீஸை கூட்டிகிட்டு வரான். ரயில்வே காவல்துறை ஸ்டேஷன் மேனேஜர் எல்லாரும் வந்து காந்தியினுடைய பெட்டி, அப்போல்லாம் ஹோல்டால்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. காதலிக்க நேரமில் சினிமா பார்த்தீங்களா யாராவது? நான் பழைய படமாக சொன்னேன். அதில் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி பாலையா ஒரு பெட்டியோடு வருவார். ஒரு உருண்டையாக ஒரு இது இருக்கும், விரிச்சு படுக்கிறது. வந்து சொல்லுவார், தம்பி மைக் விசில் வருது தம்பி. அது அந்த மாதிரி பெட்டி படுக்கைன்னு சொல்லுவாங்க. தூக்கி தெருவில் போடுறாங்க, பிளாட்ஃபாரத்தில் போடுறாங்க, எரியிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை தள்ளி விட்டு போயிடறாங்க. மிக கடும் குளிர். ஒரு ராத்திரி பூரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்துருந்தாரா குளிரில் நடுங்கி கொண்டு. அன்றைக்கு ஒரு சாதாரண மோகன்தாஸை ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். ஒரு தோற்றத்தை பார்த்து கேவலமாக நினைச்சா என்ன ஆகும்? சாதாரணமாக போகும். நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்தை பற்றி சொல்லி பாதியில் விட்டேன். மதுரையில் நடந்தது 92 93. இவ்வளோன்னு ஆளாக இருப்பேன், நல்ல உயரமான மேடை. இதாவது பரவாயில்ல, இப்போ நம்மளை அவர் வருகிறார்லாம் கூப்பிட்றாங்கல்ல, நல்ல உயரமான மேடை. மேடை ஏறுறதுக்கு ஒரு 10 படியாவது இருக்கும். ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மாசி வீதி எவ்வளவு நீளமானதுன்னு. அவ்வளவு தூரம் கூட்டம் நிற்கும் அப்போல்லாம். அப்போ மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. டிவி வந்த பிறகு தான் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வர்றது குறைஞ்சது. அவ்வளவு கூட்டம் நிற்குன்னு உயரமாக மேடை போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாலேருந்து எல்லோரும் மேடை ஏறிட்டாங்க. நான் வேகமாக கடைசி ஆளாக போகிறேன். ஒரு மோட்டா ஆள், அவர் சுமை தூக்குறவர், கையை பிடிச்சி இழுத்தாங்க, வா நீ எனத்துக்கு போகிறேன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. நான் சொன்னேன், பேச்சாளருங்க என்ன, நீ போயிரு அந்த பக்கம். அவருக்கு வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, போயிரு அந்த பக்கம், ஓரமாக நெல் அப்படின்னாரு. நான் ஏன்னா நீங்கள் அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே ஜிம்பாடின்னு வாங்கல, அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளவு பெரிய அரிசி மூட்டை அனாயாசமாக தூக்கி போய் அப்படி லாரியில் ஏற்றுற ஆள். அவர்கிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? மேலே ஏறி சாலமன் பாப்பையா ஐயா மைக்கில் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து என்ன இவனை காணோம்? அங்கேருந்து கேட்டேன், ஏப்பா ஏன் அங்கே நிற்கிறேன்னு? விட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ அவர் மைக்கில் சொன்னார், யோ அவன் ஒரு பேச்சாளரியா, அவனை மேலே விடுங்கன்னு. அப்போ அந்த ஆள் என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, நீ எல்லாம் பேசி. நான் எப்போவும் நினைப்பேன், ஒரு தோற்றத்தை வச்சு நம்மளை எவ்வளவு மட்டரகமாக மதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழணும். ஒரு காந்தியை மிக சாதாரணமாக நினைத்த ஒரு வெள்ளை இனம் என்ன ஆனது? உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்திலிருந்து காணாமல் போனது. அதற்கு அடித்தளம் வைத்தவர் அன்றைக்கு ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட ஒரு சாமானிய மனிதர். உங்களுக்கெல்லாம் உப்பு தெரியுமா? பிபி வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் முதல்ல என்ன சொல்கிறாரு? உப்பே போடாத, ஊறுகாயை கண்டா ஓடி போயிரு, அப்பளத்தை கனவுலையும் காணாத. காரணம் உனக்கு என்ன இருக்குது? பிபி இருக்குது. அது உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு வாங்கல்ல. பிபி வந்தவங்களுக்கு மட்டும் அது கிடையாது. ஏன்னா உப்பு போட்டால் தானே நினைக்கிறதுக்கு. சமையலும் நல்லா இருக்காது இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு உப்பை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1930. நான் இதெல்லாம் ஏன் வருஷத்தோடு சொல்கிறேன்னா, சில விஷயங்களை மறந்துட்டோம் நாம். 1930னா ஏறக்குறைய 94 வருஷம் முன்னாடி.
அப்போல்லாம் உப்புக்கு 300% வரி இருக்குமா, 300%. உப்புக்கு வரி இந்தியாவில் இருந்திருக்கு. ராய் மேக்சிம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் உப்பு வேலின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நான் புத்தக கண்காட்சினால சொல்கிறேன், எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா வாங்கி பாருங்க. சிரில் அலெக்ஸுங்கிற ஒருத்தர் அதுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப அருமையான புத்தகம். இந்தியா முழுக்க இப்போ டோல்கேட் இருக்கு பாருங்க, போயிருக்கீங்களா? வண்டிகளில் நம்ம காசை நமக்கு தெரியாமலே பறிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்னா, உலக மகாவ அயோக்கியத்தனம் எதுனா அந்த டோல்கேட் தான். ரோடு சரியில்லை, வாங்குகிற காசு மட்டும் 100-200ன்னு அள்ளிடுறாங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. இது வேற சொல்லவும் முடியாது. எல்லா ஏரியாலையும் பாதி ரோடு போட்டு நிற்கும், போடாமல் நிற்கும். ஆனால் டோல்கேட்டு மட்டும் காலையிலே திறந்துடுறாங்க. 24 மணி நேரம். அதில் இருக்கிறவன் பாதி பேருக்கு தமிழே தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் நினைவுபடுத்துகிறேன். நம்ம ஊரில் சாதாரணமாக வேலை செய்கிறதுக்கே இப்போ ஆள் இல்லை. அதனால் பெரும்பகுதி மக்கள் ஹோட்டலில் இருந்து மற்ற கட்டுமான துறையிலிருந்து வந்து நிற்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க. யாரு? என்னங்க, பீகார், ஜார்க்கண்ட், பெங்கால், ஒரிசா. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் பேசுபவர்கள் இங்கே இருப்பாங்களான்ற ஒரு எண்ணமே வந்திருக்கு. காரணம், நம்ம பயலுக சாதாரண வேலைக்கு போகிறதில்ல. விவசாயம் பண்ணுறது அவமானம்னு பெரும்பகுதி நினைக்கிறான். இளைஞர்களை சொல்கிறேன், பெரியவங்க பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது கேவலம்னு நினைக்கிறான். எந்நேரமும் பைக்கில் சுற்றணும், யாராவது ஒரு காதல் திருமணம் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சாயந்தரமானால் அங்கே போயிடணும். நான் பலர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஏன்யா இந்த ஊரில் ஆளே இல்லையா, ஏன் வெளியூர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா, அவங்க தான் சார் லீவு போடாமல் வேலை செய்வாங்கன்றார். இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நாம் மற்றவர்களை வாங்கணும், அங்கீகரிக்கணும். ஆனால் நாமளாக இருக்கணும் தானே. இங்கே நம்ம ஊரில் உழைக்க, வியர்க்க உழைக்க மக்கள் அதிகம் விரும்பாத சமூகமாக இருக்கிறது என்பது இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய வருத்தம், சாபக்கேடு. ஆனால் 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி திடீர்னு சபர்மதியில் இருந்த மகாத்மாவுக்கு ஒரு நோக்கம் வந்தது. உப்புக்கு நீ யார் வரி விதிப்பது? அது கடல்ல இருந்து கிடைக்குது, சில மலைகள்ல இருந்து கிடைக்குது. அதை நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு வேலி வச்சிருக்கையே, ஊர் முழுக்க வரி போடுறையே, இதை எதிர்த்து நான் போராட போகிறேன்னு காந்தி தொடங்கினார். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்கிற இடத்துக்கு, அதுக்கு பேர் தண்டி மார்ச்னு பேர். அந்த பயணத்தில் எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. இது 78. யார் சொன்னது? உண்மையிலேயே அவங்கள ரொம்ப பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். 78 பேர் தான் அதில் முதல்ல இருந்தாங்க, அதான் உண்மை. 79 ஒரு ஆள் வந்து சேர்ந்தார்னு ஒரு செய்தி இருக்குது. காந்தியை பற்றி படித்தீங்கன்னா தெரியும். மகாத்மா காந்தியை பற்றி நிறைய படிங்க. மிக மோசமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர், ஒரு உலக தலைவர் இருப்பார் என்றால் அது மகாத்மா காந்தி தான். அவரை இன்றைக்கும் திட்டுகிறார்கள். ஆனால் அவரை போன்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். 78 பேரை வச்சுக்கிட்டு தொடங்கினார். அப்போ வைஸ்ராயா இருந்தவர் பேர் இர்வின் பிரபு, லார்ட் இர்வின். இந்த வைஸ்ராய் சொன்னாராம், காந்தி, தட் ஓல்டு மேன் கோயிங் டு டேக் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். துணூண்டு உப்பை எடுக்க போறானா அந்த ஆளு? இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம்.
உப்பை எடுக்கிறதுக்கு எவனாவது ஒரு போராட்டம் நடத்துவானா? நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது உப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய தலைவர் சொன்னாராம். ஏறக்குறைய 240 மைல் காந்தி நடந்தார். 23 நாட்கள் நடந்தார். 78 பேராக இருந்த கூட்டம் நிறைவு பெறும்போது 50,000 பேராக பெருகி இருந்தது. 50,000 அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு இந்திய ஜனத்தொகை எவ்வளவு? 30 கோடி தான். 50,000 பேர் கூடிட்டாங்க. அதில் வேடிக்கை என்னன்னா, ஆண்களை விட பெண்களும் கூடினார்கள். சமைக்கிறவங்க அவங்க தானே. இந்தியா முழுக்க 80,000 பேர் இந்த போராட்டத்தை தெரிந்து கொண்டு காவல்துறையின் முன்னால் போய் அடக்குமுறைக்கு எதிராக போராடி கைதானார்கள். அப்படின்னா ஒரு கைப்பிடி உப்பு இந்தியாவில் மாபெரும் அலையை உருவாக்கியது. சுதந்திர போராட்டத்துக்கு நேராக இந்தியாவை நகர்த்தியது என்றால் அதற்கு பெரும் பொறுப்பு உப்பு சத்தியாகிரகம் தான். அப்படின்னா இது ரொம்ப சிறுசு, இது ரொம்ப அற்பமானதுன்னு அன்னைக்கே வெள்ளைக்காரன் நினைக்காம இருந்தான்னா ஏதாவது செஞ்சிருப்பான். அங்கே தொடங்கிய தீ பற்றி எரிந்தது இந்தியா முழுக்க. இதைத்தான் ரொம்ப ஒரு வரியில் தோற்றத்தை வைத்து தவறாக யாரையும் மதிப்பிடாதே. இது சின்னது தானே, இது பெருசு தானேன்னு பார்க்காதீங்க. வினேஷ் போகத்னு ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குகிற லெவலுக்கு போயிட்டாங்க. எது வரைக்கும் போனாங்க? ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஆனால் என்ன வாங்கினாங்க? வாங்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க எடை வெறும் 100 கிராம். எவ்வளவு? 100 கிராம். நம்மலாம் வெயிட் பார்க்கும்போது 100 கிராமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காய்கறியோ ஒரு கடுகோ வாங்கினா கிராம் கணக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு 100 கிராம்னு அதை சாதாரணமாக விட்டதுனால தங்கமோ வெள்ளியோ வாங்குகிற ஒலிம்பிக் வாய்ப்பே தள்ளி போனது, இல்லாமல் போனது. என்றால் எதையும் சாதாரணம் என்று தள்ளிவிடாதீர்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும். தோற்றம் கண்டு குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதில் வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ தான் ஒலிம்பிக்ஸில் நடந்தது பாரிஸில். இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் போனாங்க. 180-170. நம்ம எத்தனை பதக்கம் வாங்கினோம் அது யாருக்கும் தெரியாது. வாங்கினான்னு வாங்காமல் போனான்னு. இன்னைக்கு சோறு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி என்னையா பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்ல உடல் திறன் மிக்க ஆண்களும் பெண்களும், கைகால் சரியாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் போய் வாங்கியது ஏறக்குறைய 117 பேர் போனாங்க. அவங்க வாங்கின மெடல் எத்தனை? 6 மெடல். அதில் வெண்கலம்தான் அதிகம். ஆனால் அது முடிஞ்ச உடனேயே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்தது. பாராலிம்பிக்ஸ்னு பேர். அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நம்ம மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் அவரெல்லாம் கூட 3வது முறையாக மெடல் வாங்கினார். அதுக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இந்தியாவிலேருந்து 84 பேர் போனாங்க. இப்போ நம்ம இப்போ நல்ல ரோபஸ்டான ஆள் ஒரு சண்டைக்கு போகிறான், அல்லது ஒரு மல்யுத்தத்துக்கு போகிறான், வில் வித்தைக்கு போகிறான் அப்படின்னா நம்ம பெருமைப்படுவோம்ல. ஆனால் கைகால் சரியில்லாதவங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் போனாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? இவங்கெல்லாம் போய் அப்படி தானே நினைப்போம். நான் 84 பேர் போய் இந்தியாவுக்காக வாங்கிய பதக்கம் 29. எத்தனை? 29. அதில் தங்கம் 7. மற்றவங்க கூட தங்கம் வாங்கலை. வெள்ளி 9, வெண்கலம் 13. அப்படின்னா இவர் மாற்றுத்திறனாளி தானே, இவரால் என்ன முடியும் என்று பார்க்காதீர்கள். தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீர்கள். எனக்கு தெரிய
மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் இல்லாத பல பேர் மிக உயர்ந்த படிப்பு, முனைவர் பட்டம் வாங்கி பேராசிரியர்களாக இருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.